நம்ம அப்பா அம்மாவுக்கும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் கல்யாணத்துல நடக்கிற சண்டையில பேசாம இருந்துடுறாங்க. பேசினா தானே பார்க்க வர முடியும். கல்யாணம் பண்ணா சண்டை வருமா? இப்ப நம்ம ஒரு விஷயம் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம செஞ்சா அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அடிச்சாதான் உடனே பேசிடுவாங்கல்ல, அப்புறம் ஏன் இவங்க இவ்வளவு நாள் பேசாம இருக்காங்க? இதான் சின்ன பசங்க சண்டைக்கும் பெரியவங்க சண்டைக்கும் உள்ள வித்தியாசம். சின்ன பசங்க சண்டை போட்டா உடனே பேசிடணும், பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டா பேசக்கூடாது. அதனால பெரியவங்க சண்டைக்குள்ள நம்ம போக கூடாது. தாத்தா பாட்டி பேசாம இருந்தா உடனே பேசிடணும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நீ ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தர சொல்லி உங்க வீட்டுல கேக்குறேன்னு வச்சுக்கோயேன், வாங்கி தர மாட்டாங்க. இதே தாத்தா பாட்டி கிட்ட கேட்டனா உடனே வாங்கி தருவாங்க. அவங்க நம்மளோட விளையாடுவாங்க, அவங்க நம்மள யாரும் அடிக்க விடாம பாத்துப்பாங்க. நீ சொல்ற மாதிரி நல்ல தாத்தா பாட்டியா இவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நானும் எங்க தாத்தாவை பார்க்க மனசு இல்லாம தான் போனேன். ஆனா இப்ப எப்போ மறுபடியும் பார்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீ போய் ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் டிசைட் பண்ணு. எனக்கு ஹாஃப் மைண்டா இருக்கு, என்னால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஆனா நீ சொன்னா அது கரெக்டா இருக்கும்னு தோணுது. நீ சொல்றதுனால நான் போய் பார்த்துட்டு வரேன். அடுத்த தடவை நீ நம்ம தாத்தாவை பார்க்க போகும்போது என்னையே கூட்டிட்டு போகணும், ஓகேவா? ஓகே. தோ சிட்டியா நான் வந்துட்டாரு, வா போலாம். சரி. சிவானி ஏறு. டேய் நீ எங்கடா? எங்க சவாரி இருக்குடா எனக்கு. நானும் சவாரிக்கு தான் வரேன். சிவானிய வீட்ல டிராப் பண்ணிட்டு என்னையும் வீட்ல டிராப் பண்ணு. டேய் ஏதுடா பணம்? அதெல்லாம் அப்படிதான். இனிமே நான் வசதியா தான் இருப்பேன். நீ மீட்டர் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. நேரம்டா. வசதியா இருப்பியா? வசதியா? லட்சுமி, எத்தனை தடவை சொல்றது என் ஃபைல் வச்சிருக்கிற கபோர்டெல்லாம் தொட வேண்டான்னு? க்ளீன் பண்ணா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே க்ளீன் பண்ணணும். இல்ல அதையும் நான் இந்த வீட்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? உன்னை நான் க்ளீன் பண்ண வேண்டான்னு சொல்லல, எடுத்ததை எடுத்த மாதிரி வெயின்னு தான் சொல்றேன். நான் எதை தொட்டாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற உங்களுக்கு நான் எது பண்ணாலும் தப்பாதான் தெரியும். இப்ப நான் என்ன சொன்னேன்? க்ளீன் பண்றப்ப எல்லாத்தையும் பத்திரமா திருப்பி எடுத்து வைன்னு தானே சொன்னேன். அத மெதுவா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அதிகாரமா சொல்றீங்க? உங்க மனசுல இவ வீட்ல சும்மா தானே இருக்கான்ற நினைப்பு. இப்ப எதுக்கு புலம்ப ஆரம்பிக்கிற? எனக்கு அதுக்கு கூட இந்த வீட்ல உரிமை இல்லையா? இங்க பாரு, உன்னை நான் எந்த வேலையும் பார்க்காம 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனையும் போடல. முதல்ல பிசினஸ்னா என்னன்னு கத்துக்கன்னு தான் சொல்றேன். எடுத்த உடனே முதலீடு அள்ளி கொட்டிட்டு கல்லால உக்காந்து காசு வாங்கி போடுறது இல்ல பிசினஸ். நீ என்ன பண்றியோ அதுல எல்லா டீடைல்ஸும் உனக்கு தெரியணும். அப்பதான் இப்ப இருக்கிற காம்படிஷன்ல இருந்து நீ தப்பிக்க முடியும். முதல்ல நீ என்ன பண்ண போறங்கறத முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் அந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீ தெரிஞ்சுக்க. அத முதலாளியா இருந்துதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, தொழிலாளியா இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். எதையுமே சின்ன லெவல்ல இருந்தா ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே பெரிய லெவலுக்கு ஆசைப்படாத. அப்பதான் நீ ஆரம்பிக்க போற பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வர முடியும். இப்ப இருக்கிற உன்னோட மைண்ட் செட்டுக்கு நீ தனியா ஒரு கம்பெனியை நிர்வகிக்க முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நானும் ஒத்துக்கிறேன். நான் ப்ராப்பரா லோ லெவல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மாரல் சப்போர்ட்டடா நீங்க இருக்கீங்களா? நீ முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி இருக்கனா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ணே, அண்ணி சொல்றபடி கேட்டு நீங்க நடந்தாதான் உருப்பட முடியும். நல்லா சொல்லுங்க தம்பி. ஏய், நீ என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? ஆபீஸ் போலியா? ஷிவானியை டிராப் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். அப்படியே அண்ணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே பார்த்துட்டு உங்க கூடவே ஆபீஸ் போயிடலான்னு வந்தேன். சரி, வினோதினியோட அப்பா எப்படி இருக்காரு? என்னாச்சு வினோதினி அப்பாக்கு? அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்காரு. முன்னாடியே தெரியும்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? மத்தது ஏதாவது பேசணும்னா 1 மணி நேரம் பேசுறீங்க, இத உங்களால சொல்ல முடியலல்ல? இப்ப எப்படி இருக்காரு தம்பி? அப்படியேதான் இருக்காரு அண்ணி, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல யார் இருந்து பாத்துக்கிறா? அவங்க அம்மா இருக்காங்க. அப்பப்போ வினோதினியும் ஆபீஸ்ல இருந்து வரப்ப பாத்துட்டு வரா. வினோதினி பாவம், ரொம்ப அலைச்சல் அவளுக்கு. ஆமா தம்பி,
சிவானி அழைச்சிட்டு போய் காமிச்சிங்களா? அவர் பார்க்குற நிலைமையிலே இல்லை அண்ணி, கோமால இருக்காரு. அது மட்டும் இல்லாம அழைச்சிட்டு போலான்னு தான் அவகிட்ட கேட்டேன். அவ தாத்தா பாட்டியே வேணாம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. சின்ன பிள்ளை, அவ அப்படிதான் சொல்லுவா. அவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் சொல்லி அழைச்சிட்டு போனோம். இந்த மாதிரி நேரத்துல சிவானி அழைச்சிட்டு போய் காமிச்சா வினோதினி அம்மாவாவது கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஆமாண்டா பிரசாத், நீ சிவானி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போய் காமிடா. நானும் அதுக்கு தானே ட்ரை பண்றேன். ஆனா அவ ஸ்ட்ரிக்டா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவளை வலுக்கட்டாயமா நாம இழுத்துட்டு போக முடியும்? இன்னொன்னு, அவ பக்கம் நியாயமும் இருக்கு. இத்தனை நாளா அவளை யாரும் பார்க்க வரல. டேய், அதெல்லாம் இந்த நேரத்துல இட பார்த்துட்டு இருக்க முடியும்? அவளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. சிவானி அதெல்லாம் புரிஞ்சுக்குவா. சரிண்ணே, நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன தம்பி, வந்ததும் கிளம்புறீங்க? இருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். வேண்டாம் நீ, டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் வேற இருக்கு. டேய், நீ போய் கார்ல உட்கார், நான் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே. நீ போடா, நீ வா. நீ அது எங்க வச்சேன்னு எடுத்து கொடு. ஐயோ, வா. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இல்ல? நடு ரோட்ல சர்ச்சில்னு சுத்தி சுத்தி ஏண்டி என் உயிரை வாங்குற? போறவங்க வர்றவங்க எல்லாம் இது ஸ்டீஃபன் அப்பா பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அதானே உன் திட்டம்? எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு நானும் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்காவது உன் மனசு புண்படுற மாதிரி பேசிருக்கேனா? ஆனா நீ மட்டும் என்ன அழ வைக்கிற மாதிரி பேசுற. நான் எங்க போவேன்? எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இயேசு சாமி தான். அவரையும் பார்க்க வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை தொல்லை பண்ண கூடாதுன்னு தான் நான் வர நேரத்தை மாத்தி உன் கண்ணுல படாம வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இங்க எதிர்ச்சியா நீ வந்துட்ட, அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஏன் ஊர்ல வேற சர்ச்சே இல்லையா சாமி கும்பிட? நான் வர சர்ச்சுக்கு தான் நீ வரணுமா? அண்ணா, நான் இங்கதானே மெம்பர், இங்கதானே வர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சர்ச் ஃபவுண்டேஷன் என்னோட படிப்புக்காகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள பார்க்காம என்னால படிக்க முடியாதுன்னு. அண்ணா, ஃபாதர் வராரு. வாங்க ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சர்ச்சில் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஃபாதர். என்னம்மா அருள்மேரி, படிப்பெல்லாம் எப்படிம்மா போயிட்டு இருக்கு? நல்லா படிச்சிட்டு இருக்கேன் ஃபாதர். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா கோல்ட் மெடல் வாங்கிட்டு வந்து காமிப்பேன். அப்படி நடந்துச்சுன்னா இந்த உலகத்துல உங்க அப்பா அண்ணனுக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. கர்த்தரோட அருள் உனக்கு எப்போதும் உண்டு. தைரியமா இருமா. சரிங்க ஃபாதர், நான் கிளம்புறேன். நல்லா இருமா. வரேன் ஃபாதர். என்னப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? ஐயோ ஃபாதர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீ அவளை திட்டுற மாதிரி இருந்தது. இல்லை ஃபாதர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காசை மிச்சப்படுத்துறேன்னு தனக்கு தேவையானது எதுவும் செஞ்சுக்க மாட்டா. அதான் கண்டிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது திட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா, அதான் கேட்டேன். அவ என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுப்பா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இல்லையா? அவளுக்கு நீ மட்டும்தான், உனக்கு அவ மட்டும்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாப்பா. சரிங்க ஃபாதர். அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வரலப்பா? போன மாசமே எல்லா ஃபீஸும் பே பண்ணிட்டேன் ஃபாதர். படிப்பு விஷயத்துல அவளுக்கு எந்த குறையும் வச்சிடாத. இது உங்க அப்பாவோட ஆசைப்பா. அவர் அருள் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. உங்க அப்பா அகஸ்டின் சொத்தெல்லாம் அருள்மேரிக்கு சம பங்கா பிரிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவளை நல்லா படிக்க மட்டும் வச்சுது. அவ வாழ்க்கைய அவளே நல்லா பார்த்துக்குவாப்பா. அருள் நல்ல பொண்ணு, அவளே முன்னுக்கு வந்துருவா. ஆமாம் ஃபாதர், அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. நல்லா இரு. தேங்க்யூ ஃபாதர்.
கை காலெல்லாம் வெளுத்து போய் தெம்பே இல்லாம இருக்கீங்க. முகமே சுத்தமா மாறி போச்சுங்க. உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. நீங்க தானான்னு 100 தடவை கேள்வி கேட்பாங்க. இவ்வளையே உங்க பொண்ணே நீங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டீங்கன்னு புலம்பிட்டு இருந்தா. உங்க மாப்பிள்ள கூட உங்களை பார்க்க வந்தாருங்க. ஆனா நீங்க தான் யாரையுமே பார்க்காம கண்ணை மூடிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. உங்க மேல மாப்பிள்ள எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு தெரியுமா? நாம அவரை அவ்வளோ பேசி அனுப்பணுமே, அவர் எதையுமே மனசுல வச்சுக்காம அவ்வளவு பக்குவமா பேசினாரு. ரொம்ப நல்லவரா தெரியறாருங்க. மாப்பிள்ளை ஏதோ பெரிய கம்பெனி வச்சு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காராம். உங்க பொண்ணும் ஏதோ துணி தைக்கிற கம்பெனில பார்ட்னரா இருக்காளாம். பெரிய வீடு பெரிய பதவின்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் விட நம்ம பொண்ணுக்கு சிவானின்னு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. குட்டி தேவதை மாதிரி போட்டோல பார்த்தேன். ஒரு நாளைக்கு உங்களை பார்க்க பேத்திய அழிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணை பார்க்க உங்க சாயல்லையும் வினோதினி சாயல்லையும் இருக்கா. எனக்கு வினோதினிய பார்க்க ஆசையா இருக்குங்க. அவளோட போய் 2 நாள் அவ கூடயே தங்கிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும், நீங்க அவளை மன்னிக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் நேரா அவ வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கூடயும் குட்டி பொண்ணு கூடயும் சந்தோஷமா மிச்ச வாழ்க்கையை கழிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க முதல்ல குணமாக்கி வரணுங்க. என்னங்க என்னங்க நான் யமுனாங்க. நான் யமுனா. எனக்கு தெரியுதா பாருங்க. என்னங்க டாக்டர் டாக்டர் சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் டாக்டரை கூப்பிடுங்களேன். ஏன் என்னாச்சுமா? எங்க வீட்டுக்காரர் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. என்னங்க டாக்டர் கண்ணை திறந்துட்டாரு டாக்டர். இப்ப நினைவு திரும்பிடுச்சான்னு கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் செக் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். சரி. டாக்டர் எப்படி இருக்காரு? அவருக்கு இன்னும் நினைவு திரும்பல, இன்னும் கோமால தான் இருக்காரு. ஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்கேன், ஃபர்தரா பார்க்கலாம். சரிங்க டாக்டர். என்ன சிவானி தனியா உட்காந்துருக்கீங்க? யாரும் இல்லனா தனியா தானப்பா உட்கார முடியும். ஏன் அம்மா எங்க? அம்மா அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலா? எப்போ போனாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. அப்புறம் என்கிட்ட வந்து அப்பா இப்ப வந்துருவாருன்னு சொல்லி தனியா விட்டுட்டு இப்பதான் போனாங்க.
ஜஸ்ட் 20 minutes. அப்பா நான் அம்மா கிட்ட ஓகே சொல்லிட்டேன். எதுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கெட்ட தாத்தாவை பார்க்கறதுக்கு. ஓ, உங்க அம்மா கிட்டே சொல்லிட்டியா? ஆமா, அம்மா ரொம்ப ஹாப்பி. என்ன திடீர்னு சேஞ்சஸ்? நான் சொல்லியும் கேட்கல, இப்போ திடீர்னு? எனக்கு போய் பார்க்கலான்னு தோணுச்சு. ஏன் திடீர்னு தோணுச்சு? திடீர்னு தோணல. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணேன். எல்லாரும் போய் பார்க்க தான் சொல்றாங்க. அதான் ஓகே சொல்லிட்டேன். அப்ப டாடி சொல்றப்போ சரின்னு தோணலையோ? இல்லப்பா, நீங்க மம்மிக்கு ஃபேவரா பேசுறீங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இப்போ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்ன உடனே அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆமாப்பா, உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் ஒரு டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட்? அந்த கெட்ட தாத்தா உடம்புக்கு என்னப்பா? அதுவா, பெரிய வியாதி. பெரிய வியாதினா? எனக்கு ஒரு தடவை ஃபீவர் வந்தப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களே, அப்போ எனக்கு வந்து வியாதி மாதிரியா? அதெல்லாம் விட பெருசு. அப்போ அந்த கெட்ட தாத்தா ரொம்ப கஷ்டப்படுவார்ல? கெட்ட தாத்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இனிமே சொல்லாம இருக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே. சிவானி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதில் வேணும்? அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரா? ஆமா. அப்ப அவரால மூச்சு விட முடியாதா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா? என் ஃப்ரெண்டு மாதவி சொன்னாப்பா. அவங்க தாத்தாவுக்கும் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களாம். ஆனா ஹாஸ்பிட்டல் போனவரு வீட்டுக்கே வரலையா, இறந்து போயிட்டாராம். அதுக்கு தான் கேட்டேன், இவரும் இறந்து போயிருவாராப்பா? அப்பா, அப்படி இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்கப்பா? சொல்லுங்கப்பா. உனக்கு இதெல்லாம் இப்போ தெரிய வேண்டாமா? போய் படுப்போ. ஹலோ, எங்க இருக்க வினோ? ஹாஸ்பிட்டல்ல. நீ? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கன்னு சிவானி சொன்னா. இப்போ அப்பாக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். காலையில அப்பா கண் முழிச்சிருக்காரு. ஆனா இன்னும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அதான் இப்போ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு எனக்கு தெரியும். சிவானி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்பா அம்மாவை பாக்குறேன்னு ஒத்துக்கிட்டா. அதானே? அவ என்கிட்டே சொல்லிட்டா. அது இல்ல. வேற என்ன? அப்பாவுக்கு ஏதாவது நடந்ததுன்னா? ஏதாவதுனா? இல்ல வினோ, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தேன்னா நல்லதுல. அப்பா திடீர்னு இறந்துட்டார்னா என்ன பண்றது? எங்க கொண்டு போறது? பிரசாத், தயவு செஞ்சு காலை கட் பண்ணு. ஹே, இல்ல வினோ. நான் உன்கிட்ட சண்டை போடுற மூட்ல இல்ல. போனை வை, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். பிரசாத், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு வினோ, நான் உங்ககிட்ட கேட்டது எதையும் மனசுல வச்சிட்டு இல்ல. திடீர்னு உங்க அப்பாக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அழைச்சிட்டு போறது? என்ன பண்றது? அந்த டைம்ல அதை யோசிக்க முடியுமா? அதுக்காக தான் முன்னாடியே பிளான் பண்ணலான்ட்டு கேட்டேன். நீ எந்த பிளானும் பண்ண வேண்டாம். எல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும். அவரு பெத்த பொண்ணு கல்லு மாதிரி உயிரோட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்.